Bengali monster, Bengali monster, Bengali monster, Bengali monster, Bengali monster, Bengali monster. அதாகப்பட்டது மக்களே. இப்போ ஈஸ்ட் கோஸ்ட் படி நேரம் 7:22. இன்னைக்கு தேர்தல் 23ஆம் தேதி நம்ம ஊரில் முடிஞ்சது. ராத்திரி ஆயிடுச்சு. இங்கே இப்போ தான் இன்னும் அந்த 23ஆம் தேதி ஓடிட்டுருக்கு. ஸோ சில விஷயங்கள் கவனித்தேன். அந்த சில கவனித்த விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். கருத்து கணிப்போ அதெல்லாம் சொல்கிற அளவுக்குலாம் நமக்கு முடியாது. ஏன்னா யாராலையும் சொல்ல முடியாதுங்கிறது தான் ஒரு விஷயம். நான் ஜோசிக்காரனும் இல்லை, அதனால் அதை விட்டுருவோம். முக்கியமான விஷயம், எம்ஐ விசஸ் சிஎஸ்கே சிறப்பான சம்பவம். இன்னைக்கு பஞ்சக்காரங்க பட்டாய் கிளப்பிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல கேம் தான். யாருமே இல்லாமல் தான் சொன்னோம். கலையில் இல்லை, தலைவர் இல்லை, தலைவர் இல்லைன்னு சொல்லக்கூடாது, தலை இல்லைன்னு கூட சொல்லக்கூடாது. தோனி இல்லை, ஜடேஜா இல்லை, டீமே புதுசு, எல்லாமே புதுசு. எனக்கு டீம் மாதிரியே தெரியல. மஞ்சள் கலர் சட்டையை தவிர வேற யாராவது போட்டு வந்து இருந்தாலும் இது சிஎஸ்கே அப்படின்னு நம்புற அளவுக்கு ஆகிப்போச்சு. அந்த லெவல் தான் இருக்குது நம்மளோட கிரிக்கெட் டீம். ஏன்னா எல்லாரும் வராங்க போகிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. பட் சேட்டா நின்று ஆடினது வந்து சிறப்பான சம்பவம். அது அந்த கடைசி ஓவர் ஆடின ஒருத்தரதாண்டும் தனக்காக ஆடிக்கிட்ட இந்த 16 ரன் சிறப்பு சிறப்பு சிறப்பு. அதோட சிறப்பான விஷயம் என்னென்னா, சேட்டா அடித்ததுக்கப்புறமா எல்லாரும் வந்து பாராட்டிட்டு போனாங்க. திலகோசரி, சூரியகுமார், பும்புரா, ஹர்திக் பாண்டியா. சரி, இவங்கெல்லாம் வந்து ஒரே டீம் கணக்கு பார்த்தோம்னா அவங்களே இந்தியா டீம். அதனால அவங்க வந்து ஒரு டீமாக பார்க்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கேம், அது வந்து பெரிய கேம். அதனால் அவங்க அதில் இருந்து அது அவங்களோட டீம்மேட் இல்லையா. அதனால் அந்த ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எல்லாரும் வந்து பாராட்டிட்டு போனது. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒரு 3 பேர் வந்து கிரிக்கெட்டில் என்ன பண்ணாலுமே வந்து ஒரு வெறுப்பே வராது. நம்பர் 1 பும்ரா. அந்த ஆளோட சிரிப்பு, நான் ஒவ்வொரு தடவையும் சொல்றது, இந்த தங்கத்தை நல்லா பார்த்துக்குங்கடா, இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்னு. புவனேஸ்வர் அப்புறம் நான் ரொம்ப ரொம்ப விரும்புறது பும்ரா தான். அதனால அந்த ஆளுக்கெல்லாம் கோவமே வர்றது கிடையாது. அதுவும் அன்னைக்கு ஹர்திக் பாண்டியா திட்டும் போது அந்த ஸ்ட்ரெஸ்ல பந்தெல்லாம் தூக்கி கொட்டு போகும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு பாண்டியா மேல. விட்டுருவோம். பும்ரா நம்பர் 1. 2வது சேட்டாங்க வந்து எல்லாருமே ஒரு சப்போர்ட் உண்டு. அது ஒரு பர்சனாலிட்டின்னு நினைக்கிறேன். அந்த பர்சனாலிட்டியை பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி வந்து இந்த சஞ்சு சாம்சன். 3வது நம்ம இளம் சூறாவளி சூரியவம்சி. அந்த பையன்லாம் சொல்லவே முடியாது. வைபவ் சூரியவம்சி அப்படின்னாலும் அந்த பையனை வந்து அடிக்கும் போது நீ யார் வேணாலும் அடிடா, தப்பே இல்லை. பும்ரா அடிக்கிறியா, சந்தோஷம், எல்லாரும் சிரிக்கிறானுங்க. பாண்டியா அடிக்கிறியா, சிரிக்கிற, டே பும்ராவெல்லாம் அடிக்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் இந்த 3 பேர்த்து மேலே எனக்கு அவ்வளோவா கோவமே வரல இந்த ஐபிஎல்ல. நீ யாருக்கு எதிராக வேணாலும் ஆடிக்கோ, பாராட்டலாம். ஆஸ் அ கிரிக்கெட்டாக வந்து இந்த 3 பேர்த்தோட கேம் ரொம்ப பிடிச்சது இந்த ஐபிஎல் சீசனில். சரி, பேக் டு பெவிலியன். நம்ம வந்து தேர்தலை பற்றி பேசுவோம். தேர்தல் நம்பர் விஷயம், தேவையில்லாத விஷயங்கள் தான் பேச போகிறோம். யார் ஜெயிக்க போகிறாங்க, எதுக்காக பேச போகிறாங்க, சமூக கருத்துக்கள் சொல்ல போகிறதில்ல. இல்லை சொன்னாலும் சொல்லுவோம், யாருக்கு தெரியும். போன ஃபுல்லாக அடுத்த ரோடு போகும்போது மாறினாலும் மாறலாம். ஓகே, நம்பர் 1, நம்ம பக்கி பசங்க ஓட்டு போட்டால் முதல்ல வந்து விரல காட்டிகிட்டு இருப்பானுங்க. ஆஃப் போஸ்ட் வரும், இல்லைன்னா ஃபுல் போஸ்ட் வரும். ஃபுல் போஸ்ட் யாரும் போடுறதில்ல, ஏன்னா ஆஃப் போஸ்ட் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக விரல காட்டுவாங்க. ஆனால் பொண்ணுங்க செம்ம விவரம். இன்னைக்கு விரல போடணுங்கிறதுக்காக நேற்றே போய் இந்த மெடிக்யூர் பெடிக்யூர் எல்லாத்தையும் பண்ணி அழகாக நெயில் பாலிஷ் போட்டு க்ளோஸ்அப்பில் ஃபோட்டோ போடுறாங்க. எத்தனை பொண்ணுங்க எவ்வளோ அழகழகாக நெயில் பாலிஷ் போட்டு எவ்வளோ சிரத்தையாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கவனித்து பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? சிறப்பான சம்பவம் அது. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, ஆனால் நான் கவனித்தேன். பெண்கள் அவ்வளோ சிரத்தையாக தன்னோட நெயில் பாலிஷ் போட்டு தான் நாங்கள் ஓட்டு போடவே இருக்காங்க. சிறப்பு. நம்ம பக்கி பசங்க எல்லாம் வந்துட்டு அரை சட்டியும் பனியும் போட்டுட்டு போயிட்டு அரை வழியோட ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு தாங்க. இது ஒரு உருப்படாத கேஸுங்க. நம்ம பசங்க அவ்வளோதான். சரி, இது வந்து நான் காலையிலேருந்து கவனிச்சு தான் இருக்கிறேன். பொண்ணுங்களே அவ்வளோ அழகாக வந்து ஃபோட்டோ போஸ்ட் போட்டுட்டு எல்லாம் போடுறேன். 2வது, தன்னோட அபிமான கட்சிக்காக ரீல்ஸ் போட்டு வாக்கு சேகரித்தவங்க. இதில் வாக்கு சேகரித்தவங்கிறத விட தன்னோட அபிமானத்தை காட்டிக்கிட்டவங்களோட தனக்கு ஒரு மைலேஜ் வேணும்னு பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுதான் மேட்ரு.
இப்போ யாரோ ஒருத்தர் ஓட்டு கேட்க போகிறோம், ஆனால் என்னோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் எவ்வளோ க்ரியேட்டிவாக நான் பண்ண முடியும், எனக்கு எவ்வளோ இதில் மைலேஜ், எவ்வளோ வியூஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த எலெக்ஷன் ஃபுல்லாக பைத்தியங்களாக இருந்தது. ஒரு சாராரும் சொல்ல முடியாது, எல்லா சாரா ஒரு 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 ஏன் வளர்ற ஒரு பக்கத்து ஒரு மக்கள் எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் இருந்த எல்லா ரீல்ஸ் பைத்தியங்களும் தன்னுடைய ரீல்ஸுக்கு வியூஸுக்காக அரசியல்வாதியை பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்படி தான் நம்ம பார்க்குறோம் ஒழிய யாரும் வலிஞ்சு என் தலைவனுக்கு ஓட்டு போட்டே ஆகணும்னு யாரும் கேட்கல. அப்படியே கேட்டாலும் எவனும் ஓட்டு போட மாட்டான்னு எல்லாத்துக்குமே தெரியும். எவனும் சோஷியல் மீடியா பார்த்தாலாம் எவனும் வந்து ஓட்டு போடுற அளவுக்குலாம் இப்போ இல்லை. சினிமாவை பார்த்து வேணால் சில பேர் ஓட்டு போடலாம் ஒழிய சோஷியல் மீடியா பார்த்து யாரும் ஓட்டு போட மாட்டார்கள். இது என்னுடைய ஆடித்தனமாக ஒரு கருத்து. சொல்லட்டுமா? கருத்து சொல்ல வந்துட்டுமா? அடுத்தது, இந்த குழந்தைங்கள பாவம் அழுக வச்சு பாடு வச்சு இதெல்லாம் எதுக்கு இந்த வேலை? அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரிஞ்ச அரசியல் அந்த பிள்ளைங்களுக்கு தெரிய வச்சிருந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு நியாயம். இந்த பிள்ளைங்க சொல்லி தான் அவங்க அப்பா அம்மாவை கேட்குமா அப்படின்னா இந்த அரசியல் தெரிஞ்ச பிள்ளைங்களோட அப்பா அம்மாவுக்கு தெரியாதுன்னு அர்த்தமா? இல்லை எப்படி? கிண்டர்ஜாயும் முட்டாயும் வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் போராடுறீங்கல்ல, அதே மாதிரி எனக்காக போட்டு கொடுங்க அப்படின்றாங்க. ஏட்டா ஓகே, அது இதுக்கு ஸோ குழந்தைங்கள வச்சு வாக்கு கேட்கறதுல எனக்கு கொஞ்சம் உடன்பாடு சுத்தமாக கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த குழந்தைங்க எல்லாமே நாளைக்கு எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டோம்னா சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷப்படுறத விட அந்த பசங்க வந்து வேறு மாதிரி மாறுவாங்க, பயங்கரமாக ரிவோல்ட் ஆவாங்க. இது ஒன்று தோத்துட்டா அப்படியே ட்ராமா ஒன்று இருக்கும். ஏன்னா இந்த விவரம் தெரியாத வயசுல தோற்று போயிட்டாங்கன்னா இன்னொரு 5 வருஷத்துக்கு அவங்க வந்து எதுவுமே செய்ய முடியாது. அதாவது ஒரு 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 கருத்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உன் கையில் கண்ட்ரோல் இல்லாத போது நீ வருத்தப்படவோ சந்தோஷப்படவோ வேண்டா அப்படிமா. இப்போ இந்த குழந்தைங்க வந்து எலெக்ஷனுக்கு முடிஞ்ச உடனேயுமே தோற்று போயிட்டாங்க, ஜெயிச்சுட்டாங்களானாலும் தோற்று போயிட்டாலும் அவங்ககிட்ட அந்த கண்ட்ரோல் கிடையாது. அது இல்லை அப்படின்னா அந்த அடுத்த 5 வருஷமும் அந்த ட்ராமாவில் போயிட்டே இருக்கும். அந்த பிள்ளைங்களுக்கு அரசியல் மேலே ஒரு வெறுப்பு வந்துடும், ஒரு வேறு மாதிரி வந்து அவங்களுக்கு ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து மன உளவியலில் ரொம்ப சொல்லியிருக்காங்க இந்த விஷயங்கள்லாம். இந்த ஊரில் அப்படின்னு அமெரிக்காவில் நிறைய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. மனுஷனுக்கு வந்து குழந்தைங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிற விஷயம் அதுதான். ஸோ இதில் வந்து எனக்கு பிடிக்கலை, எனக்கு உடன்பாடு இல்லை, அவ்வளோதான். அப்போ அவங்கவுங்க இஷ்டம். நீங்கள் கேட்குறீங்க, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ட்ரிக்ஸ் இருக்கும், அவங்கவுங்க பண்ணிக்கலாம், அதனால சந்தோஷம். உங்கள் கட்சி நீங்கள் ஓட்டு கேட்குறீங்க, எங்களுக்கு என்ன. பட் குழந்தைங்க பாவம் அப்படிங்கிறது தான் என்னோட சின்ன ஒரு அபிப்பிராயம். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்கப்பா, இது என்னோட அபிப்பிராயம், இது என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். ஆனால் எனக்கு ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கிறதுக்காக நான் ஒரு ஒப்பீனியன் சொல்லிக்கிறேன். இந்த கட்சி சார்பாகவும் தான் இல்லாமல் தான் பேசுகிறேன். இது அடுத்தது இன்னொரு 10 நாள் கழிச்சு இந்த மக்கள்லாம் என்ன ஆவாங்கன்னே தெரியல. ஐபிஎல்லும் கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிடும். அப்புறம் இந்த மக்கள் பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது, சோஷியல் மீடியா அல்லாடி போயிருமே அப்படின்னு யோசிக்கிறது. கொக்கு கோமாளியும் ஒன்றும் பெருசாக ஓட மாட்டேங்குது இந்த சீசனில். இங்கே கிக்காவே ஆகலை, அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துடுச்சு. ஸ்டார்ட் மியூசிக்கும் கை மாறி போயிடுச்சு. அவனுக்கு 1008 கவலை, இது ஒரு கவலையாடையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு அதுக்கே வந்து கேட்குது. ரைட்டு, இதுக்கு நடுவில் போர். இப்போ யாரும் போரை பற்றி பேசுறதில்ல, கேஸ் சிலிண்டரை பற்றி பேசுறதில்ல, எல்லாத்தையும் மறந்துட்டாங்களோ ஒரு வாரத்தில். இப்போல்லாம் எல்லாத்துக்கும் கேஸ் சிலிண்டர் கிடைக்குது, எல்லாருக்கும் போர் பற்றின ஒரு அபிப்பிராயமே இல்லை போச்சு. இவ்வளோ தான். ஒரு நியூஸ் மொதல் பக்கத்தில் வந்து நியூஸ் 3ஆம் பக்கம் போயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த ஊர்லேயே நியூஸ் யாரும் பேசுவாங்க, இந்த போரை பற்றி பேசுறதில்ல. கலைக்கு போனோம்னா ஒரு நியூஸ் வரும், நாங்கள் போராடுறோம், அப்படி நாங்கள் வந்து அங்கே சண்டை போட போகிறோம்பாங்க, அவங்க வந்து திருப்பி போடுங்க அப்படிம்பாங்க. இது சின்னதாக ஒரு லைனில் முடிச்சுட்டாங்க. ஆனால் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ட்டு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எந்த நியூஸ்லையும் பெருசாக பேசுகிறதே இல்லை, தமிழ்நாட்டில் பேசிக்கிறதே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. சூப்பர், இதோட முடிச்சுக்கலாமா? இல்லை இன்னொன்று இருக்குது, சினிமா. ஓகே, இதுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். எனக்கு நான் வந்து 2013 எங்கள் ஒரு ஆஃபீஸில் நடந்த விஷயம். சீனியர்ஸ் ஒரு 3 பேர் ஒரு 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 டீமில் வந்து 3 சீனியர்ஸ் வந்து ஒரு டெசிஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த 3 பேருமே கொஞ்சம் சீனியர்ஸ்னால் ஒரு 50+, 55 டைரக்டர் லெவலுக்கு அடுத்த லெவலில் இருக்கவங்க. ஸோ அவங்க ஒரு டெசிஷன் பண்ணுறாங்க.
அதனால் ஒரு சில பேர் கான்ட்ராக்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அங்கேயும் இருந்தாங்க. இப்போ ஒரு டெசிஷனில் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு டாக்குமெண்ட் ஒன்று போச்சு. அந்த டாக்குமெண்ட் ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் இருந்துச்சு. அந்த கரெக்ஷனால ஒரு லாஸ் இருந்துச்சு. ஸோ லாஸ் இருந்தது ஒன்று வந்துருச்சு, எஸ்கலேஷன் வந்துருச்சு. ஸோ லாஸ் பெரிய லாஸ்ன்னு சொல்ல முடியாது, ரெக்கவரபிள் லாஸ் தான். ஆனால் அது யாரோ ஒருத்தர் பொறுப்பேற்றே ஆகணுங்கிற ஒரு இக்கட்டான நிலைமையில் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் முதல்ல சொன்னது அது 3 பேருமே வந்து ஃபுல் டைமர்ஸ். அங்கேருந்து ஒரு 2 கான்ட்ராக்டர்ஸை யார் நீங்கள் தானே ப்ரப்போஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இல்லை சார் நீங்கள் கொடுத்த இமெயிலை தான் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லல. அப்போ மீத இமெயிலை நீங்கள் தான் ஃபார்வர்ட் பண்ணீங்க. ஸோ யூ கைஸ் டிசைடட், வி அப்ரூவ்ட் இட் அப்படின்னு சொல்லி அந்த 3 பேரும் அனானிமஸாக சேர்ந்து ஒரு கான்ட்ராக்டரை தூக்கிட்டாங்க, ஃபயர் பண்ணிட்டாங்க. சாயங்காலம் ஃபயர் பண்ணிட்டாங்க. கண்கூடாவே நான் பார்த்தேன். அந்த ஃபயர் பண்ண பையன் வந்து அவன் வந்து ஏற்கனவே கரெக்டட் டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு பின்னாடி ஒரு இமெயிலை வச்சு சொல்கிறான் என்கிட்ட, புலம்புறான். இது மாதிரி நான் வந்து ஒரு ஃபஸ்ட் இமெயில் அவங்க அனுப்பிச்சாங்க, அதுக்கப்புறம் நான் அது கட் பண்ணி அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் அந்த கரெக்ஷனை நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் ஒரு இமெயில் அனுப்பிச்சேன். ஆனால் அவங்க 2வது இமெயில் பார்க்காம ஃபஸ்ட் இமெயிலையும் அவங்க ஃபார்வர்ட் பண்ணி அவங்க வந்து அதை ப்ரொசீட் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த டெசிஷன் எடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த பையனை தூக்கிட்டாங்க. இப்போ எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃப்ரீலான்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் தான் வந்து பெரும்பாலும் மாட்டுவாங்க. இல்லை எந்த கம்பெனியில் பண்ணினாலுமே எங்கே வேணாலும் மாட்டுவாங்க. இதுக்கும் ஜனநாயகம் ரிலீஸ் ஆனதுக்கும் சம்பந்தம் இல்லை. லீக் ஆனதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது என்னோட ஆஃபீஸில் நடந்த ஒரு மேட்ரு, ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மேட்ரு யூஸ்லாம். ஸோ கான்ட்ராக்டர்ஸ் ஃப்ரீலான்சர்ஸ் யார் பண்ணிங்கனாலுமே ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்குன்னு ஒரு லைபிலிட்டி இருக்கும், அது போகாமல் பார்த்துங்க, லைஃபையே தொலைச்சிருவீங்க. ஸோ இதுதான் வந்து நான் இன்றைக்கி சொல்ல வந்த விஷயம்.